வெல்கம் டு சித் எஜுகேஷனல் அகாடமிக்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோசியல் மீடியாவிலையும் சரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ரீநீட் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இன்னைக்கு கூட ஒரு நியூஸ் நடந்துட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் நீட் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பத்தி நம்ம பேசிதான் ஆகணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது இந்த வருஷம் மட்டும் நடக்கல, ஒரு வருஷமும் வந்து ஏதாவது ஒரு சென்டர்ல ஏதாவது ஒரு குளறுபடி நடக்கும். அந்த இடத்த வந்து பேஸ் பண்ணி ரீநீட் எக்ஸாம் நடத்துவாங்களா இல்லையாங்கிறது கொஞ்சம் ஓரமா வச்சுட்டாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சரி ரீநீட் எக்ஸாம் நடக்கும், நம்ம கொஞ்ச நாள் இதுக்காக வெயிட் பண்ணலாம், அடுத்த வருஷத்தெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் மெயினாக கிரியேட் பண்ணுறேன். ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் வந்து இதே மாதிரி ஒரு வருஷமும் நடக்கும், அடுத்த வருஷமும் நடக்கும். பிரச்சனை எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் நான் எந்த சைடு சப்போர்ட் பண்ணி பேசல, நான் ஸ்டூடெண்ட்ஸோட கெரியரை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். சும்மா ஃபேக்காக வந்து ரீநீட் எக்ஸாம் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு ஹோப் கொடுக்கறது எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் ப்ராப்ளம் எங்கே வரும், என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஆக்ட் பண்ணும், ப்ரீவியஸ் இயர்லாம் நம்ம கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ண 7 to 8 இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கோம். இது என்டிஏ எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுது, சிபிஎஸ்சி போர்டு ஆக்சுவலாக எப்படி ஹேண்டில் பண்ணுது, சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி அலிகேஷனுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுது, அப்படி ஒரு வேளை ப்ரூஃப் ஆனாலும் என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க, தமிழ்நாட்டில் நீட் எக்ஸாம் நடக்குமா, அதுக்கான சான்சஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன்ட் டைம்ல வந்து என்னென்ன இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏவே வந்து எக்ஸாம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு சர்க்குலேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, போஸ்ட் சர்க்குலேட்டிங் ஆன் சோசியல் மீடியான்னு சொல்லிட்டு. ஒரு பர்டிகுலர் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் கரெக்டாக 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிருந்துச்சுன்னா 2 மணிக்கு மேலே தான் அப்லோட் ஆயிருக்கு. சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி ட்ராவல் ஆகிட்டு இருந்திருக்கு. அந்த கொஸ்டின் பேப்பர் என்னென்னு பார்த்தோம்னா ரியல் நீட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர். பட் இது என்னன்னா ரிலீஸ் ஆனது May 5 2 மணிக்கு மேலே. அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எக்ஸாம் சென்டருக்குள்ளே தான் இருந்திருப்பாங்க. யாராலையுமே அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்துருக்க முடியாது, யாராலுமே அதுக்கான ஆன்சர் பண்ணியிருக்க முடியாது. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு என்டிஏ வந்து டினைட் பண்ணியிருக்காங்க. அது என்ன சென்டர்னு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, சாய்வாய் மாதாப்பூர் ராஜஸ்தான் சென்டர். ராஜஸ்தான் தெரியும், கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸா அதிகமாக ஆனதே அந்த இடத்துல இருந்து டெவலப் ஆகி வந்த ஒரு சிஸ்டம் தான். இப்ப கேள்வி என்னன்னா, அவங்க சில விஷயங்கள் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அதுல ஒவ்வொரு பாயிண்டா இருக்கு, நான் எல்லாத்தையுமே சொல்ல விருப்பம் இல்லை. ஏன்னா என்டிஏவோட இந்த கிளாரிஃபிகேஷன்ல என்னோட சார்பில் எந்த ஒரு ஓகே இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா ஐ எம் ஹாப்பி அப்படின்னு சொல்றதுக்கு என்டிஏ சைடில் எதுவும் இல்லை. நம்ம என்டிஏ சைடில் வைக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது 2 மணிக்கு மேல ஒரு பர்டிகுலர் சென்டர்ல ஒரு பர்டிகுலர் மீடியம் கொஸ்டின் பேப்பர் மாற்றி கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்திக்கு மீடியம் இங்கிலீஷோ இல்லை இங்கிலீஷ் மீடியமோ ஹிந்தியோ ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர் மாற்றி கொடுத்துட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கோவமடைந்த அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிட்டு சென்டரை விட்டு வெளியே போயிருக்காங்க. இந்த சென்டரை விட்டு வெளியே போய் சோசியல் மீடியாவில் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காத வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு சர்க்குலேஷன்ல அவங்களே ஓப்பனாக சொல்றாங்க. எப்படி இதை ஏற்றுக்க முடியும்? அவங்க சொல்றாங்க இது 2 மணிக்கு மேலதான் அவன் போய் போட்டுட்டான், அதனால ஒரு பிரச்சனை இல்லை. எப்படி இது எந்த பேஸ்ல நாங்க ஏத்துக்கிறது? ஒரு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து அவ்வளவு போலீஸ் வச்சு கண்ட்ரோல்டு பண்ணி உள்ள அனுப்பி, சில சென்டர்ல வந்து துப்பாக்கி ஏந்திய போலீஸ் முன்னாடி ஸ்டூடெண்ட் என்னங்க பண்ணாங்க, அவங்களுக்கு முன்னாடி துப்பாக்கி எல்லாம் காட்டி அவனை லைன் பை லைனா உள்ள அனுப்பி ஸ்ட்ரிக்டா வச்சு 5:20க்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசி 20 நிமிஷம் டோரை க்ளோஸ் பண்ணி அவ்வளோ ரூல்ஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்கிற என்டிஎஸ் சைட்ல ஒரு ஸ்டூடெண்ட் வெளியே போயிட்டான்ல, அவன் மேல நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் வெளியே போறதுக்கு எப்படி அலோவ் பண்ணலாம், அந்த சென்டர் மேல என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? அந்த சென்டர்ல கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மேல நாங்க எடுப்போம், போஸ்ட் எக்ஸாமினேஷன் விஷயத்தையும் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படி போஸ்ட் எக்ஸாமினேஷன் நீங்க பண்ணப்போ இதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் எப்படி நீங்க கொடுக்கலாம்? அப்போ நாங்க தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே போயிடலாமா? இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கப்போ இந்த மாதிரி வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ஆகட்டும், குஜராத் ஆகட்டும், இப்போ பாட்னாவில் இப்போ இன்னும் நிறைய நியூஸஸ் இருக்கு, அப்படி ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்டிஎஸ்ஐல என்ன டினைட் பண்றாங்கன்னா இல்ல கொஸ்டின் பேப்பர் லீக்கே ஆகல அப்படின்னு சொல்றாங்க. பட் இப்போ ரீசன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நியூஸ் இருக்கு. அதுல முக்கியமா இந்த 3rd நியூஸை பாருங்க. 20 ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் முன்னாடி நாளே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்குன்ட்டு. இதுக்கு இன்னும் என்டிஏ சைட்ல இருந்து தரப்ப ஆன்சர் வரல. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி கொஸ்டின்ஸ்க்கு வந்து கோர்ட்டுக்கு போயிடுவாங்க, கோர்ட் தான் நமக்கு அதுக்கான ஜஸ்டிஸ் கொடுக்கும். அங்கிருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு சுப்ரீம் கோர்ட் ஃபைனல் டிசிஷன் எடுக்கும், நல்ல டிசிஷன் தான் எடுக்கும். பட் என்ன ப்ராப்ளம் ஆகும்னு மட்டும் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
சாரி நான் 4 எக்ஸாமினேஷன் அவங்க 30 அரெஸ்டட் நீட் யூஜி கிட்டத்தட்ட 13 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீ கொஸ்டின் பேப்பரை பிளாங்கா விட்டுடு, அதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா கூட நானே ஃபில் பண்ணி விட்டுறேன்னு சொல்லிட்டு டீச்சரை பேரம் பேசியிருக்காங்க. டீச்சரோட பைக்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பணமும் எடுத்திருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தேவைன்னா நீங்க கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இதெல்லாம் என்னோட விஷயத்துல வந்து நான் டீச்சிங்ல ஃபோக்கஸ்டா இருக்கனால இந்த மாதிரி விஷயங்கள் டீட்டெயிலாக சொல்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்கா நம்பிட்டு இருப்பாங்க. நீட் எப்பயுமே சார் இவ்வளவு நியூஸ் இருக்கே சார். ஈவன் கொஸ்டின் பேப்பர் 1 டே முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தா கூட என்டி எந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுப்போம்னா அந்த பர்டிகுலர் சென்டரை வந்து அதுல கூட இன்சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கான ஆக்ஷன்ஸ் மட்டும் தான் எடுப்போம் அப்படிங்கிறது என்னோட பிலீவ். மிஞ்சி போனா அந்த மாநிலத்துக்கு மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் இது பாட்னாவில் நடந்திருக்கா, அந்த மாநிலத்துக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரீ எக்ஸாம் நடத்துவாங்களே தவிர்த்து தமிழ்நாட்டுக்கு வராது. ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு நியூஸ் வந்து தமிழ்நாட்டில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதாகவோ இல்லை தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஸ்டூடெண்ட் அரெஸ்ட் ஆன மாதிரி நமக்கு வரல. அப்படி அரெஸ்ட் ஆனா கூட அந்த சென்டருக்கு மட்டும் தான் ரீ எக்ஸாம் நடத்துவாங்களே தவிர்த்து ரீ எக்ஸாம் கண்டிப்பா நடக்கும். எப்பனா லாஸ்ட் இயர் மணிப்பூர்ல கூட நடந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டிசாஸ்டர்னால மேக்ஸிமம் அவங்களே வந்து ஒத்துக்குவாங்க நடத்துறதுக்கு. பட் இந்த மாதிரி ஒரு அரெஸ்ட் ஆயிட்டு நடத்தினா அவங்களோட பேர் ரெப்புடேஷன் பயங்கரமா குறையும். ஸோ மேக்ஸிமம் என்டிஏ தரப்புல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நியூஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சென்டர்ல இருந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. இனிமேல் நடக்காது அப்படின்னு அசரன்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. ரீ எக்ஸாம் நடக்காது. அதுவும் தமிழ்நாட்டுல ரீ எக்ஸாம் நடக்காது. நம்ம கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடலாம், இது வந்து இந்த மாதிரி பேப்பர் லீக் ஆயிடுச்சு அதனால எங்களுக்கு கட் ஆஃப்ல வந்து பெரிய இஷ்யூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒன்று சொல்லுங்க ஸ்டூடெண்ட், நம்மளோடது 85% எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த ஒரு பேப்பர் லீக்கேஜும் இல்லை. சொல்லலாம் சார் அந்த பேப்பர் வந்து இங்க கூட சர்க்குலேட் ஆயிருக்கலாம் இல்லை, அப்போ நான் எங்களுக்கு வந்து கட் ஆஃப் ப்ராப்ளம் ஆகும்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்டிஏ தரப்புல இருந்தா பதில் வரணும். நம்ம சைட்ல இருந்து எந்த ஒரு பதிலும் வராது. இந்த எக்ஸாம்பிள் இவ்வளவு குளறுபடிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறவங்க எல்லாத்துக்குமே நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்க விருப்பப்படுறேன். நீட் எக்ஸாம்ல மட்டும்தான் இது நடக்குதா அப்படிங்கிற ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கோங்க. எப்பயுமே வருஷம் நீட் எக்ஸாம் வந்துச்சுன்னா சில நியூஸ் சேனல்ஸும் அதே மாதிரி சில பொலிட்டிக்கல் பார்ட்டியும் நீட் எக்ஸாம் இதுதான்டா சாக்குன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. எக்ஸாம் பெர்ஃபெக்டான ஒண்ணு. இதுல கிடைச்ச 7.5% ஆகட்டும், நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் ஆகட்டும், இது 12th போர்டு எக்ஸாம் கொடுக்கல. 12th போர்டு எக்ஸாம் நடத்துறப்பையும் இதே இஷ்யூஸ் வந்துச்சு. கொஸ்டின் பேப்பர் 12th கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் சென்டர்ல இருந்து மட்டுமே அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் டாப்பரா வெளியே வந்தாங்க அப்படின்ட்டு 200 கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்துதான் அப்பயும் நியூஸ் வந்துச்சு. ஆனா அது அந்த அளவுக்கு பெருசா இல்லையே. ஏன்னா அது தமிழ்நாடு கவர்மெண்டே நடந்துச்சு. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணி பேசுறதுக்கு எப்பயுமே ரூலிங் பார்ட்டிக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் தேவைப்படும். அந்த வகையில நீட் எக்ஸாம் வருஷம் அடி வாங்கிட்டு தான் இருக்கும். இந்த வருஷமும் நீட் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா அகைன் தப்பா பேசும்போது தப்பா தான் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு முழுமையான ஒரு புரிதல் நீட் எக்ஸாம் ஏன் நடக்குது அப்படிங்கிற ஒரு முழுமையான புரிதல் இல்லாதவங்களுக்கு இந்த நீட் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருந்துச்சு. நடுவுல தான் வந்து 12th எக்ஸாம் குறுக்க வந்துச்சு. ஏஎம்பிஎம்டி அப்படிங்கிறது காமனான ஒரு எக்ஸாம் அப்படிங்கிற விஷயம் தெரியாதவங்களும் நீட்டை பத்தி தப்பா தான் பேச போறாங்க. இது மூலமா கிடைக்கக்கூடிய சலுகைகளும் அரசு பள்ளி மாணவர்களுக்காகட்டும், இதே மாதிரி பிரைவேட்ல ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே தெரியாத தப்பா தான் பேசுவாங்க. பட் இந்த நீட் எக்ஸாம்ல ரெகுலேஷன் தேவைப்படுது. அதை நான் எந்த வகையிலுமே தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா போர்டு எக்ஸாம் ஒரு பக்கம், நீட் எக்ஸாம் ஒரு பக்கம். ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா அந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆவாங்க. ஸோ நீட் எக்ஸாம் நீட்ஸ் ரெகுலேஷன். அப்படிங்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வரணுமே தவிர்த்து நீட் எக்ஸாமே தேவையில்லை, நீட் எக்ஸாம் வந்தாலே இப்படிதான் இருக்கும், நீட் எக்ஸாம்னாலே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகும் அப்படிங்கிற ஒரு காமன் சென்டென்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில வந்து பரவ ட்ரை பண்றாங்க, மண்டையில ஏற்ற ட்ரை பண்றாங்க. நீட் எக்ஸாம் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம், அது பண்ணாலே ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான நெகட்டிவிட்டி தாட்ஸ் இனிமேல் பரப்பிட்டு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா இருக்குதான் செய்யுது. இன்னும் நீங்க நிறைய நியூஸ் பார்ப்பீங்க. பட் நீட் எக்ஸாம் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 லோ. நீட் எக்ஸாம் ரீ எக்ஸாம் நடக்காது. நீட் எக்ஸாம் முடிஞ்சது தான். ரிசல்ட் வந்து ஜூன் 6ஆம் தேதி வந்துடும். மிஞ்சி போனா ஜூனோட ஃபர்ஸ்ட் வீக் வந்துடும். ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் அப்புறமேட்டுக்கு ஜூனோட மிடில் இருந்து கவுன்சில் ஸ்டார்ட் ஆயிடும். ஜூலைல ஃபுல்லா கவுன்சில் பண்ணி செப்டம்பர்ல எல்லாருமே காலேஜே போயிடுவாங்க. நம்ம நீட் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். நம்ம ரிசல்ட் அடுத்து நீட் எக்ஸாமுக்கு தள்ளி போகுது. இது மாதிரி நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கேன். நான் யாரையுமே இங்க பேனிக் பண்ணணும் சொல்லக்கன்னா மை எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நீட் எக்ஸாம் சடனா வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்து தமிழ்நாடு ஃபுல்லா ரீ எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன சார் பண்ணுவீங்க? நான் ரீ எக்ஸாம் நடத்துவாங்கன்னு தான் சொல்லுவேன். நான் என்ன சொல்ல முடியும்? ஸோ பிஃபோர் தட் அப்படி ஒரு சான்சஸ் இருக்கு. ஆனா ரொம்ப லோ பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான். அப்படி நடத்தணும்னா டபுள் அமௌண்ட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கவர்மெண்ட் நமக்கு செலவு பண்ண போகுது அப்படின்னு எனக்கும் தெரியல. ஸோ நீட் எக்ஸாம் குளறுபடிகள் நடந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ் போயிட்டு இருக்கு. அவங்க மேலே அரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த சென்டருக்கு மட்டும் ரீ எக்ஸாம் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர்த்து தமிழ்நாடு இருக்கக்கூடிய எந்த ஒரு சென்டருக்கும் ரீ எக்ஸாம் நடத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போதைக்கு கிடையாது. ஒருவேளை அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ தட் ரீ எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கற்பனைங்கிறத
நீங்க புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நீட் அட்டம் குடிக்கணும், சின்சியரா படிக்க ஆரம்பிங்க. இல்ல நான் வேற ஒரு காலேஜ் ஜாயின் பண்றேன்னா அதுக்கான ஒர்க்கை பாருங்க. ரீ எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு கற்பனை கோட்டல இருக்க வேணாம். நான் யாரையுமே மனது புண்படுத்துற மாதிரி பேசுறதுன்னா ஐ எம் சாரி. நான் யாரையுமே ஃபீல் பண்ண வைக்கணும்னு பேசல. பட் ரீ எக்ஸாம்க்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது.